నమస్కారం 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 సార్. నమస్కారం. శ్లోకం சொல்லலாமா? అగజానన పద్మార్కం గజానన మహర్నిశం అనేకదంతం భక్తానాం ఏకదంతం ఉపాస్మహే. వసుదేవసుతం దేవం కంసచాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం తిథిర్విష్ణుర్తథావారో నక్షత్రం విష్ణురేవ యోగకరణం చైవ విష్ణుమయం జగత్. நமஸ்காரம் சார். நம்ம லாஸ்ட் செஷன்ஸ்ல ஏதாவது queries டவுட் ஏதாவது இருக்கா? நம்ம அப்போ இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? அங்க நிறைய வந்து homework and prepare and அப்ப நம்ம இன்னைக்கு வந்து அந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? 27 நட்சத்திரங்களுக்கும் 9 கிரகங்களும் 3 நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வகுத்து கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த நட்சத்திர அதிபதிகளை பார்ப்போம். 9 3 27 இல்லையா? சோ அந்த நட்சத்திர அதிபதிகள் எந்தெந்த நட்சத்திரம்? ஹரிஷ் గారు ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எங்க விட்டோம்னா 12 மாசம் இருக்கு, சித்திர வைகாசி பங்குனி வரைக்கும் இருக்கு. அதுல வந்து உச்சம் நீச்சம், யார் உச்சத்துல இருப்பாங்க யார் நீச்சத்துல இருப்பாங்க இந்த மாசத்துல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். பட் இது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்னு நீங்க சொன்னீங்க. ஸோ அஜா இஸ் கானா? he left the meeting maybe by mistake. I think he's come back. His audio is getting connected. Yes. Audio is not connected at all. இப்பதான் கனெக்ட் பண்றாரு அவர். அன்மியூட் பண்ண நீங்க. ஆமா பண்ணியாச்சு.
ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா லாஸ்ட் கிளாஸ் எப்போ முடிச்சோம்னா லாஸ்ட் கிளாஸ் வந்து 12 months அப்புறம் ஒவ்வொரு மாசத்துல யார் உச்சம் யார் நீச்சம்னு சொல்லலான்னு அந்த டேபிள்ல ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அது டேபிளோட நிறுத்திட்டோம், ஸ்டார்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து சித்திர மாசத்துல சூரியன் உச்சம் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. யா சரி, அப்போ உச்ச அதுக்கப்புறமா நீச்சம் வேற எதுவுமே பேசல. ஆமா, அப்போ உச்ச நீச்சம் வரைக்கும் பாத்துருவோம். உச்ச நீச்சம் பார்ப்போம் இந்த வாட்டி. அப்புறம் we can continue with நட்சத்திரம் and ராசி, not a problem. யா, இப்போ நம்ம உச்சம் நீச்சம் அப்படின்னா உச்சம்னா என்னன்னா அல்டிமேட் பவரோட இருக்கிறது, ஃபுல் பவர். அதாவது நம்ம வந்து எல்லாமே வந்து அந்த சூரியன் அப்படிங்கிறது ஒளி தான் இல்லையா, ஃபுல் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் சோர்ஸ் ஆஃப் லைட். இப்போ நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாமே சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு பாக்குறப்போ உச்சம் அப்படிங்கிறப்போ நல்லா பிரைட்டா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், ஃபுல் பவரோட. நீச்சம் அப்படின்னு இருக்கிறப்ப என்னன்னா பவர்லெஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், பவர்லெஸ் ஆர் டல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல உச்ச நீச்சம் அப்படிங்கிறப்போ உச்சமா இருக்கிற எல்லா கிரகங்களும் நன்மையும் செஞ்சிடாது. அது நம்ம பலன் பாக்குறப்போ இது நம்மளுக்கு அத அந்த செஷன்லாம் புரியும் நம்மளுக்கு. இப்போ உச்சம்னா பவர்ஃபுல்லா இருக்கிறது தான் இல்லையா. அப்போ ஏதோ ஒரு கிரகம் உச்சமா இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் உச்சமா இருக்கிறதுனாலயே பைத்தியம் பிடிச்சவா நிறைய பேர் இருக்கா. ஏதோ ஒரு கிரகம் உச்சம் அடைஞ்சதுனால இருக்கிற சொத்து எல்லாமே இழந்தவன் நிறைய பேர் இருக்கான். இப்போ நீச்சம் அப்படிங்கிறது பவர்லெஸ் டல் அப்படிங்கிறப்போ ஒரு சில கிரகங்கள் வந்து நீச்சம் அடைஞ்சதால எல்லா யோகங்களும் நிறைய அடைஞ்சவாலும் நிறைய பேர் இருக்கா. ஸோ உச்ச நீச்சம் வந்து எப்பயுமே நன்மை செய்யும், எப்பயுமே தீமை செய்யும் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. ஜோதிஷம் அப்படிங்கிறது எல்லா கிரகமுமே நன்மையும் செஞ்சிடாது, எல்லா கிரகமுமே தீமையும் செஞ்சிடாது. அது எந்தெந்த ஸ்தானத்துல நிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்துதான் நன்மை தீமைகள் அமையும். சரியா? இப்போ நம்ம உச்ச நீச்சம் எந்த கிரகம் எங்க உச்சமா இருக்கிறது எங்க நீச்சமா இருக்கிறதுன்னு மட்டும் பார்ப்போம். சூரியன் வந்து எப்பயுமே மேஷத்துல உச்சம். அந்த கட்டம் இருக்கு இல்லையா, 12 ராசி கட்டம், ராசியில இப்ப வந்து நம்ம மாசத்தின் கணக்குல போறோம் இல்ல வந்து ராசி கணக்குல போறோம்? ராசி ராசி ராசி. அப்ப நம்ம மாசம்லாம் சொல்ல வேண்டாம். மாசம் வந்து சூரியனுக்கு மட்டும்தான் மாசம். சூரிய சங்கிரமணத்தை வச்சுதான் நம்ம மாசம் கணிக்கிறோம். சூரியன் வந்து இப்ப நம்ம ஏன் வந்து சித்திரைய வருஷபிறப்பா கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எக்ஸாம்பிள்னு இல்ல, ஃபேக்ட் அதுதான். சூரியனை வச்சுதான் நம்ம வந்து இப்போ உத்தராயணம் தட்சிணாயணம்னு எடுத்துக்கிறோம். உத்தராயணம் தான் மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து நம்ம தை மாசத்தை வருஷபிறப்பா கொண்டாடலாமே. அது இல்லாம நம்ம ஏன் சித்திர மாசைய வருஷபிறப்பா கொண்டாடுறோம் அப்படின்னா சூரியன் அங்க உச்சமா இருக்கார். மேஷ மாசத்துல சூரியன் வந்து மேஷ ராசியில உச்சமா இருக்கார். ஆகையினால நம்ம வந்து அந்த மாசத்தை வருஷபிறப்பா கொண்டாடுறோம். மற்ற கிரகங்களுக்கும் மாச பிறப்புக்கும் சம்பந்தம் எதுவும் கிடையாது. சூரியன் மட்டும்தான், சூரிய சங்கிரமணத்தை வச்சுதான் நம்ம வந்து சௌரமானத்துல மாச கணக்கு பண்றோம். அதே போல நட்சத்திரங்கள் சாந்திரமானம் அப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசை கழிஞ்ச பாட்யமி எப்பயுமே மாசப்பிறப்பு. சோ இப்ப நம்ம பார்க்க போற இந்த உச்ச நீச்சம் வந்து மாசத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ராசியை பொறுத்தது. அது மேஷ ராசியில சூரியன் உச்சம். மேஷத்துல சூரியன் உச்சம். எந்த ஒரு கிரகமுமே எந்த இடத்துல உச்சம் அடையிறதோ அதுக்கு வந்து 180 டிகிரியில நீச்சம் அடையும். அதாவது 7ஆமத்து வீட்டுல இந்த 12 ராசிகள் சொல்றேன் இல்லையா, மேஷத்துல இருந்து ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் அந்த ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து 360 டிகிரிஸ் அப்படின்னு சொல்றோம். பாகை அப்படிங்கிறப்போ 360 டிகிரிஸ். அப்போ எந்த ஒரு கிரகமுமே எந்த இடத்துல உச்சம் அடையிறதோ அதுக்கு 7ஆவது வீடு, அதாவது 180 டிகிரியில நீச்சம் அடையும். இப்போ சூரியன் வந்து மேஷத்துல உச்சம் அடையிறதுன்னா அதுக்கு 7ஆவது வீடு வந்து துலாம் இல்லையா, துலாம். அப்போ சூரியன் வந்து துலாம்ல நீச்சம், உச்சம் வந்து மேஷம், துலாம்ல நீச்சம். அரே சோ இட் இஸ் சூரியன் ராசி உச்சம் ராசி நீச்சம் அப்படியா? ஆமா ஆமா ஆமா. ஓகே, இது மாறவே மாறாது, இது என்னைக்குமே மாறாது. இல்ல, my table was the other way. My table was like மேஷ ரிஷபம் மிதுனம்,
அண்ட் உச்சம் வந்து சூரியன், நீச்சம் அந்த ராசியில இவர் அப்படி கிடையாது. அப்படி இல்ல அப்படி இல்ல. ஓகே. எந்த இடத்துல ஒரு கிரகம் உச்சம் அடைகிறதோ அதுக்கு வந்து 7வது வீட்டுல நீச்சம் அடைவார். சூரியன் மேஷத்துல உச்சம், துலாம்ல நீச்சம். அடுத்து சந்திரன். சந்திரன் பக்கத்திலேயே உச்சம் ஆகிறார் ரிஷபத்துல. சந்திரன் எங்க? ரிஷபம். ரிஷபத்துல உச்சம். ரிஷபம். அதே ஆமா. 7வது வீடு விருச்சிகத்துல நீச்சம். ஆதித்யாய சோமாய. அடுத்து மங்களன் செவ்வாய். செவ்வாய் எங்க உச்சமாகிறார்னா மகரத்துல உச்சம். மகரம் சனியினுடைய வீட்டுல உச்சமாகிறார் செவ்வாய். அங்காரகன் மங்களன் செவ்வாய். செவ்வாய் வந்து மகரத்துல உச்சமடைகிறார், கடகத்துல நீச்சம். ஆமா, செவ்வாய் வந்து கடகத்துல நீச்சம், சந்திரனுடைய வீட்டுல நீச்சம். கடகம். சாரி 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 மங்களன் செவ்வாய் வந்து எந்த ராசியில? மகரம். மகரம். மகரத்துல உச்சம் சனியினுடைய வீட்டுல. சனியோட வீடு பாஸ். ஓகே, என்ன லக்னம் மட்டும் சொல்லுவாங்க. சோ மகர லக்னம். ராசி. லக்னம் இல்ல, ராசி. ராசி மகர ராசியில. மகர ராசியில உச்சம், கடகத்துல நீச்சம் செவ்வாய். அடுத்து புதன். புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உச்சமாகிறார். எங்கன்னா கன்னியில. கன்னியில உச்சம் புதன். மீனத்துல நீச்சம், குருனுடைய வீட்டுல நீச்சமாகிறார். இந்த ராசி இந்த கிரகத்துக்கு அப்புறம் நம்ம படிப்போம் இல்லையா? அது முன்னாடியே சொல்லியாச்சு இல்லையா? அந்த ஆமா. எப்படி இல்ல, மேஷத்துக்கு வந்து நம்ம செவ்வாய் சொன்னோமே, மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய், ஆட்சி பெற்ற கிரகம். ஓகே 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 ஓகே. ஆமா, அது முன்ன லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஓகே ஓகே. இது வந்து உச்ச நீச்சம் பாக்குறோம் இப்போ. ஓகே. புதன். புதன் வந்து கன்னியில உச்சம், மீனத்துல நீச்சம் புதன். மங்களாய புதாய்ச்சா. குரு. குரு எங்கன்னா குரு வந்து கடகத்துல உச்சமாகிறார். மகரத்துல நீச்சமாகிறார். அப்போ செவ்வாயும் குருவும் ஒரு இடத்துல உச்சமானா அதே இடத்துல இன்னொருத்தர் நீச்சமாகிறார். செவ்வாயும் குருவும் இல்லையா? மகரத்துல செவ்வாய் உச்சம், குரு நீச்சம் மகரத்துல. கடகத்துல குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். புதாயச்சா குரு. சுக்கிரன். சுக்கிரன் வந்து வெள்ளி. ஆமா, இப்ப புதனுடைய வீட்டுல இல்லையா? மீனத்துல வெள்ளி. சுக்கிரன் உச்சம் மீனத்துல. சுக்கிரன் உச்சம். கன்னியில சுக்கிரன் நீச்சம். அப்ப புதனும் சுக்கிரனும் ஒரு இடத்துல உச்சமானா அதாவது ஒரே வீட்டுல. புதன் உச்சமா இருந்தா சுக்கிரன் நீச்சமாகிறார், சுக்கிரன் உச்சமா இருந்தா புதன் நீச்சமாகிறார். சனி. சனி வந்து எங்க உச்சம் அப்படின்னா துலாம்ல உச்சம். சனி வந்து துலாம்ல உச்சம், மேஷத்துல நீச்சம். சூரியனுடைய வீட்டுல துலாம்ல உச்சம், மேஷத்துல நீச்சம். அதாவது இப்ப அடுத்து ராகு கேத்துவுக்கு வந்து மேக்சிமம் நிறைய இடத்துல வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து சொல்றா. ராகு கேத்துக்குன்னு இதுதான் டெஃபினட் வீடு அப்படிங்கிறதும் கிடையாது, நட்பு பகை அப்படிங்கிறதும் கிடையாது, உச்சம் நீச்சம் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனா நம்ம தமிழ்நாடு சம்பிரதாயத்துல, தட்சிண சம்பிரதாயத்துல இந்த ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம் அப்படிங்கிறத நம்ம பிரபலமா யூஸ் பண்றது வாக்கியத்துக்கு. அப்போ அந்த பஞ்சாங்கத்தின்படி என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா வந்து ராகு கேத்து வந்து விருச்சிகத்துல உச்சம். ராகு கேத்து விருச்சிகத்துல உச்சம்,
ரிஷபத்துல ராகு கேது ரெண்டுமே நீச்சம். இந்த ராகு கேத்துக்கு மட்டுமே நம்ம வந்து என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் ராகு கேத்துவை பத்தின ஒரு புரிதல் வரும் நம்மளுக்கு. ஏன்னா அது வந்து சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறோம். ஸோ அதன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் உண்டு ராகு கேத்துவை பத்தி. இப்போ ராகு கேத்துவை பத்தி நம்ம போக போக படிக்க போறோம். ராகு கேத்துவனுடைய ஸ்வபாவம், எந்தெந்த இடத்துல எப்படி வேலை செய்யறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நம்மளுக்கு அது புரிய வரும். ராகு கேது வந்து விருச்சிகத்துல உச்சம், அப்புறம் விருச்சிகத்துல உச்சம், 7ஆம் இடமான ரிஷபத்துல நீச்சம். ரிஷபம். ஓகே. அதாவது இது வந்து ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்துல இப்படி கொடுத்திருக்கு, அவருடைய கருத்து அது. ஆற்காடு சீதாராமையரை பொறுத்த வரைக்கும் இப்படி வாக்கியத்துல. திருக்கணிதத்துல மாறுது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராகு கேதுவுக்கு உச்ச நீச்சமே கிடையாது, வந்து ரிவாஸ்லயே தான் சுத்தின்னு இருக்கா, உச்ச நீச்சம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கருத்து. ராகு கேத்துவை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 7 கிரகங்கள்ல வாக்கியமா இருக்கட்டும், திருக்கணிதமா இருக்கட்டும், ஸ்புடமா இருக்கட்டும், அப்புறமா வந்து பிரஷ்னமா இருக்கட்டும், எந்த சாஸ்திரமா இருக்கட்டும், உச்ச நீச்சம் பிக்ஸ்டு. அதுல யாருக்குமே எந்த கருத்து பேதமே கிடையாது. முன்ன சொன்ன 7 கிரகங்களும் அந்தந்த மேஷத்துல சூரியன் உச்சம் அப்படின்னா, எல்லா ஜோதிஷ சம்பிரதாயத்தின்படியும் மேஷத்துல சூரியன் உச்சம், சனி நீச்சம். இதுல யாருக்குமே கருத்து வேறுபாடே கிடையாது. இப்போ நீச்சம் அப்படிங்கிறது என்னன்னா, சுபகிரகம் அசுபகிரகம் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? சுபகிரகம் அசுபகிரகம். அப்போ ஒரு சுபகிரகத்தினுடைய பார்வை நீச்ச கிரகத்து மேல விழுந்தது அப்படின்னா, பார்வைங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வைன்னு உண்டு, அது நம்ம போக போக பார்ப்போம். அப்ப அந்த சுபகிரகத்தினுடைய பார்வை நீச்ச கிரகத்தின் மேல விழுந்ததுன்னா அது வந்து நீச்ச பங்கமாகும். நீச்ச பங்கம் அடையிறது, பங்கம்னா நீச்சம் இல்லாம போறது அப்படிங்கிறது உண்டு. அதே போல இப்போ அந்த நீச்சமடைஞ்ச கிரகம் வந்து உச்சமடைஞ்ச கிரகத்தோட தொடர்பு இருந்து பார்வை இருக்கிறதோ, இல்லைன்னா நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கிறதோ, ஒன்னா சேர்ந்து இருக்கிறதோ. இப்போ 2 கிரகங்கள் நீச்ச, இப்போ சுக்கிரன் புதன், சுக்கிரன் எந்த இடத்துல நீச்சம் அடைகிறாரோ அங்கேயேதான் புதன் உச்சம் அடைகிறார். அப்ப அந்த நீச்ச கிரகமும் உச்ச கிரகமும் ஒன்னா சேர்ந்து இருந்ததுன்னா அத நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறா. திடீர்னு என்ன ஆகும்னா அபரிமிதமான யோகங்களை அந்த கிரகங்களுடைய சேர்க்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். நீச்ச கிரகத்தினுடைய வேலையும் செஞ்சுட்டே இருக்கும். கரெக்டா அந்த தசை புத்தி இல்லைன்னா அந்தரம் வர்றப்போ இதெல்லாமே நம்ம என்ன அப்படிங்கறது போக போக பார்ப்போம். அது வர்றப்போ அந்த நீச்ச பங்கம் என்ன ஆகும்னா ராஜயோகமா மாறிடும். இப்போ ராஜயோகம்னா என்ன சொல்றதுன்னா, எதிர்பார்க்காத சமயத்துல நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் அடையிறது அப்படிங்கிறது. இப்ப இது வந்து உச்ச நீச்சங்கள். இப்ப இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? இது வந்து மாற்றமே கிடையாது. எந்த இடத்துல உச்சம் அப்படிங்கிறதும் எந்த இடத்துல நீச்சம் அப்படிங்கிறதும் மாறவே மாறாது. இப்போ வந்து எந்த கட்டம் மேஷம் ரிஷபம்னு இருக்கு இல்லையா, அன்னைக்கு நான் போட்டோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து அதுல மாற்றமே கிடையாது. மேஷம்னா அந்த கட்டம் தான். ஃப்ரம் டாப் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து 2வது கட்டம் தான் மேஷம் இல்லையா. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படின்னு கிளாக் வைஸ்ல ரவுண்டா வந்துட்டே இருக்கும். கடைசி வந்து மீனத்துல வந்து முடியும். இது என்றைக்குமே மாறப்போறது கிடையாது. அதே போல வந்து ராசி அதிபதிகளும் மாறப்போறது கிடையாது. இப்ப சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் சிம்மத்துக்கு. அதே போல கடகத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் தான். விருச்சிகம், இது மகரம் கும்பத்துக்கு அதிபதி யாருன்னா சனி தான். இதுக்கு எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இது எதுலையுமே மாறாது, எந்த ஜோதிஷ சம்பிரதாயத்திலுமே இது மாறாது. அதே போல உச்ச நீச்சம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ராகு கேதுவுக்கு மட்டும் பல கருத்து வேறுபாடுகள் உண்டு. ராகு கேதுவை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 7 கிரகங்களுக்கும் உச்ச நீச்சம் அப்படிங்கிறது பிக்சடு, அதுலயும் எந்த மாற்றமும் கிடையாது. புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஏதாவது क्वेश्चंस இருக்கா? only அந்த லாஸ்ட் பார்ட் நீங்க சொன்னீங்களே,
சுப கிரகத்தோட பார்வை நீச்ச கிரகத்துல இருந்தா அந்த நீச்ச கிரகத்தோட சக்தி போறது சொன்னீங்க இல்லையா நீங்க, அப்பதானே சொன்னீங்க? அந்த நீச்ச பங்கம் அடையிறது. இப்போ நீச்சம்னா என்ன சொல்றோம், ஒருத்தன் நீச்சனா இருக்கான் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவன் நல்லது பண்ண போறது இல்ல. இப்போ அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேனே, இது வந்து நம்ம புரிதலுக்காக நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ ஜென்ரலாவே வந்து ஆறாம் இடம் வந்து ரோகஸ்தானம் அப்படின்வா. ருண சத்ரு ரோகம் 6ஆம் இடம். எல்லா லக்னத்தில இருந்து 6ஆம் இடம், லக்னத்தில இருந்து 6ஆம் இடம். அப்போ அந்த 6ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்று இருக்க கூடாது. இப்ப நம்ம உச்சம்னா என்ன சொல்றோம், ஜென்ரலா என்ன அர்த்தம், உச்சம்னா ஒரு டாப் பவர்ல இருக்கார், நம்மளுக்கு எப்பயுமே நல்லதே பண்ணுவார். நீச்சம் அப்படின்னா ஒரு தாழ்வான நிலையில இருக்கார், அவர் நம்மளுக்கு எப்பயுமே கெடுதலே பண்ணிட்டு இருப்பார் அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரேஷன்ல இருப்போம். ஆனா இப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ருண சத்ரு ரோகம் அப்படிங்கிற, ருணம்னா கடன் இல்லையா, சத்ருனா எதிரிகள், 6ஆம் இடம் ரோகஸ்தானம். இப்ப 6ஆம் இடத்து அதிபதி உச்சமா இருந்தார் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த 3 அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ருணங்கள் அதிகமாகும், அவன் கடனாளியா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, சத்ருக்கள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரோகம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 6ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைஞ்சிருந்தார் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, ருணா சத்ரு ரோகம் கிடையாது. 6ஆம் இடத்துல பாவ கிரகம் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, 6ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது எல்லாமே எப்படின்னா எந்த லக்னம், அதுல இந்த 12 ராசிகள்ல 6ஆம் இடம் எந்த இடமா அமையிறது எல்லாத்த பொறுத்துமே நம்மளுடைய கால்குலேஷன் அப்படியே மாறும். எதுவுமே பிக்சடே கிடையாது. அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங். இதுல ஜோதிஷத்துல பொறுத்த வரைக்கும் பலன் எடுக்கிறது பிக்சட் இல்லை அப்படின்னா பலன் எடுக்கிறது. இப்ப குருங்கிறவர் கெடுதல் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது பொது பலன். இதுவே குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தான்னு வைங்க, அப்ப சுக்கிரன் கொஞ்சம் பவரா இருந்தார் அப்படின்னா நம்மளுக்கு பெருசா கெடுதல் இல்லை. குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்து குரு ரொம்ப பவரா இருந்தாருன்னா அவனுடைய லைஃபே 0 ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பரமசத்ரு சுக்கிரன் வந்து குருவுக்கு பரமசத்ரு, ஆனா சுக்கிரனுக்கு குரு வந்து பகை கிடையாது, சத்ரு கிடையாது. புரியுறதா? அப்போ 2 பேர்ல யார் வந்து அந்த எந்த இருக்கிற இடத்துல யார் அதிகமான பவரோட இருக்கா அப்படிங்கறத பொறுத்து. இப்போ 2 பேர் தேவகுரு அசுரகுரு இல்லையா, எந்த இடத்துல அந்த 12 கட்டத்துல எங்க இருந்தாலுமே மேக்சிமம் ஒன்னா சேர்ந்து இருந்தா அவன் வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருப்பான். நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிறது. அப்ப அந்த ஈகோ எந்த இடத்துல அவனுக்கு வேலை செய்யுது, ஃபேமிலியா. 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம் அப்படிங்கிறா, அப்போ வந்து ஃபேமிலியில அவன் ஈகோயிஸ்டிக்கா இருப்பானா. 3ஆம் இடம் வந்து தைரியஸ்தானம், 4ஆம் இடம் வந்து மாத்ருஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். இப்படி ஒவ்வொரு கட்டத்துல இருக்கு. அப்ப எந்த இடத்துல அவர்களோட இணைவு இருந்தா அவன் எந்த வகையில ஈகோயிஸ்டிக்கா இருப்பான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்படி ஒவ்வொரு லக்னத்தில இருந்து நம்ம பார்க்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க நிக்கிறது அப்படிங்கறத பார்த்து பலன் அப்படியே மாறும். நம்ம எது ஒண்ணுமே பிக்சடா எடுத்துக்கவே முடியாது. ஒருத்தர் ஜாதகத்தை போல இன்னொருத்தர் ஜாதகம் இருக்க போறது இல்லை. சோ பலனுங்கிறது லோகத்துல எத்தனை ஜீவன்கள் எத்தனை மனுஷால் இருக்காலோ அத்தனை பேருக்கும் பலன் மாறுபடும். ஆனா இந்த கிரகங்களுடைய உச்ச நீச்சம், நட்பு, பகை, ராசி அதிபதிகள் இதெல்லாமே மாற போறது இல்லை. சரியா? இப்ப அடுத்து நம்ம 12 ராசிகள் இருக்கு இல்லையா, 12 ராசிகள் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இப்போ இந்த 27 நட்சத்திரங்களையும் இந்த 12 ராசிக்குள்ள அடக்கி ஆகணும். அதனால என்ன பண்ணா அப்படின்னா 108 பாகங்களா நட்சத்திரங்களை பிரிச்சுட்டா. 108 நட்சத்திரங்களை பிரிச்சுட்டா. அப்போ எப்படி 108 பிரியறது அப்படின்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்ப 27 நட்சத்திரத்தை மொத்தமா கூட்டணும் அப்படின்னா 108 பாதம் வர்றது. இப்ப இதுல ராசியில எப்படி பிரிச்சு தர அப்படின்னா நான் அந்த சார்ட்டை வந்து குரூப்ல நான் ஷேர் பண்றேன். இந்த எப்படி இது அந்த ராசிகள் வந்து இது ஆகுறது, 12 ராசிகளுக்குள்ள நட்சத்திரங்கள் எப்படி அடங்குறது அப்படின்னு. அது ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் தான். அப்போ எப்படி இதை பிரிச்சு கொடுத்திருக்காருன்னா 108 பாதங்கள் இருக்கு இல்லையா, மொத்தத்துல 108 பாதம், 27 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம்,
அப்போ 27 நட்சத்திரத்தையும் மொத்தமா சேர்த்தோம் அப்படின்னா 108 பாதம். 12 ராசிகளுக்கு இதை ஈக்குவலா தரணும் அப்படின்னா ஒரு ராசிக்கு 9 பாதம். ஆச்சா? இப்போ இது எப்படி அப்படின்னா மேஷம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேஷ ராசி அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை முதல் பாதம். 9 பாதம் ஆச்சா? அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம் 8 பாதம், கிருத்திகை 1 பாதம். இந்த 9 பாதங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதத்துல யார் பிறந்தாலோ அவர்கள் எல்லாம் மேஷ ராசி. இப்போ அடுத்து என்ன இருக்கு? கிருத்திகையில 3 பாதம் மிஞ்சி இருக்கா? கிருத்திகை அஸ்வினி வரை கிருத்திகை. ரோகிணியில 4 பாதம் 1 2 3 4 ரோகிணி. அடுத்து மிருகசீரிஷத்துல 2 பாதம். 9 பாதமாச்சா? மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரைக்கும் ரிஷப ராசி. கிருத்திகை 2ஆம் பாதத்துல ஆரம்பிச்சு 2 3 4 இது ஆரம்பிச்சு கிருத்திகை அஸ்வினி கிருத்திகை. ரோகிணி 1 2 3 4 ரோகிணி நட்சத்திரம். மிருகசீரிஷம் 1 2 இந்த 9 பாதங்கள்ல பிறந்தவா எல்லாருமே ரிஷபராசி. இது மாறாது. ஆச்சா? அடுத்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிஞ்சிருக்கா? மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். திருவாதிரை 1 2 3 4. அடுத்து புனர்பூசம் 1 2 3. புனர்பூசம் 3ஆம் பாதம் வரைக்கும் பிறந்தவங்க எல்லாருமே மிதுன ராசி. ஆச்சா? அடுத்து புனர்பூசம் 4ஆம் பாதம் ஒண்ணு மிச்சம் இருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதம். ஆயில்யம் ஆஸ்லேஷா 1 2 3 4ஆம் பாதம். ஆயில்யம் புனர்பூசம் பூசம் புனர்பூசம் 4ஆம் பாதம். பூசம் புஷ்ய நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் 4 பாதம். ஆயில்யம் 4 பாதம் வரைக்கும் கடகம். இப்ப இது வரைக்கும் 4 பாதம். இதுல மிச்சம் எதுவுமே இல்லை. இது வரைக்கும் கரெக்டா 4 பாதத்தோட முடியாது. இப்படி 4 ராசிக்கு என்ன ஆகும்னா முழுசா ஒரு சைக்கிள் முடியும். அப்படி 4 நம்ம இதை அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு ராசிக்கு 9 பாதங்கள். அந்த சார்ட் நான் குரூப்ல ஷேர் பண்றேன். இதை நம்மளே அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இது ஈஸி தான். எந்தெந்த நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா மெயினா நம்மளுக்கு நட்சத்திரங்கள் கண்டஸ்தமா இருக்கணும், மனப்பாடமா இருக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போறதுக்கே என்னன்னா நட்சத்திரங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். ராசி நட்சத்திரம் இப்போ இன்னைய வரைக்கும் ஆனது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சமாவது மனப்பாடமா இருந்தாதான் நெக்ஸ்ட் இது எல்லாமே புரியும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா திடீர்னு மகரம் கும்பம் அதுக்கு சனி அதிபதி அப்படின்னுவேன். இல்லைன்னா மகரம் கும்பத்துக்கு அதிபதி சனி அப்படின்னுவேன். மகரம் கும்பம் அந்த சைக்கிள் ஞாபகம் இல்லை. இல்லைன்னா எந்தெந்த கட்டத்துக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் அதிபதியா இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு அது ஈஸியா கேட்ச் பண்ணிக்க முடியாது. அந்த டேவே அந்த செஷனே என்ன ஆகும்னா ரொம்ப வேகா இருக்கும், போரிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போறதுக்கே அட்லீஸ்ட் ராசி நட்சத்திரம் அந்த ராசி அதிபதிகள் இது 3 வரைக்குமாவது நம்ம மனப்பாடமா இருந்தாதான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ தசவித பொருத்தம் அப்படிங்கிறது பாக்குறோம். கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு விவாகத்துக்கு தசவித பொருத்தம் அப்படிங்கிறது உண்டு. அதுவும் அதை காட்டிலும் மெயினா என்ன அப்படின்னா ஜாதக கட்டத்தை பாக்குறதுதான். அதாவது நம்ம இப்போ விவாகத்துக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல என்ன ஒரு சூக்ஷ்மம் இருக்குன்னா ஆணுனுடைய ஜாதகத்தை பெண்ணுனுடைய ஜாதகத்துக்கு பொருத்தி பார்க்கறது இல்லை. நம்ம
இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் சூட் ஆவானா அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி பாக்குறது தான் நம்ம ஜாதகத்தை வரன் பாக்குறது. இப்போ கல்யாணத்துக்கு எடுத்து போய் ஜாதகம் தர இல்லையா, நம்ம என்னன்னா இந்த பையனுக்கு இந்த பொண்ணு சூட் ஆகிறதான்னு பாக்குறது கிடையாது, இந்த பெண்ணுக்கு இந்த பையன் சூட் ஆவானா அப்படிங்கறது தான் பாக்குறோம். ஏன் அப்படின்னா ஒரு கிரகஸ்தனுக்கு வந்து நம்ம தர்ம அர்த்த காமிய மோட்சம் இதுதான் புருஷார்த்தங்கள். ஒருத்த வந்து தர்மத்துல சிறந்தவனா இருக்கணும் அப்படின்னாலும், அர்த்தத்துல சிறந்தவனா இருக்கணும்னாலும், காமியத்திலேயா இருக்கட்டும், தன்னுடைய மோட்ச இச்சையிலையா இருக்கட்டும், எதுல ஒருத்தனுமே சிறந்தவனா இருக்கணும் அப்படின்னா அவனுடைய இல்லால் வந்து அவனுடைய கிரகிணி வந்து அவனுக்கு முழுசா வந்து ஒத்துழைக்கணும் இல்லையா. இப்போ அந்த பெண் வந்து அதற்கான பக்குவத்தோட இருக்காளா, இந்த பெண்ணுக்கு எந்த வகையான ஆணை நம்ம பையனை நம்ம மேட்ச் பண்ணோம்னா ரெண்டு பேருனுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பாக்குறது தான் மேட்சிங் அப்படிங்கிறது. இப்போ தாராபலன் அப்படின்னு தினப்பொருத்தம் அப்படிங்கிறது, தாராங்கிறது நம்ம டே டு டே லைஃப் நம்ம அப்ளிகபிள் தான் அது. இப்போ தாராவில நம்ம போக போக கூட பார்ப்போம், தாராவிலேயே தாரான நட்சத்திரம் தானே தாரா அப்படிங்கிறது. அப்போ நட்சத்திரங்கள் வந்து நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே இருந்து ஒரு சில நட்சத்திரங்கள் நம்மளுக்கு அனுகூலமா இருக்கும், ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து நம்மளுக்கு அனுகூலமா இருக்காது. இப்ப இதுதான் நம்ம தாரா பலன் அப்படிங்கிறது. தாரா வந்து 9 தாரா உண்டு, 9 தாரா பலன் 9. ஜென்மதாரா, சம்பத்தாரா, விபத்தாரா, க்ஷேம, பிரதிஹர, சாதகோ, வத, மைத்ரி, பரம மைத்ரி அப்படிங்கிறது 9 தாரா. இது வந்து நம்ம என்ன நட்சத்திரங்கள் மனப்பாடமா இருந்தால்தான் நம்ம இந்த தாராபலனையே பார்க்க முடியும். இப்ப வந்து ஆண் வந்து ஆணுடைய நட்சத்திரம் வந்து புனர்பூசம், சரியா, ஆணுடைய நட்சத்திரம் புனர்பூசம். அப்போ பெண்ணினுடைய நட்சத்திரம் திருவோணம் வராங்க. பையனோட நட்சத்திரம் புனர்பூசம், பெண்ணினுடைய நட்சத்திரம் திருவோணம், சிரவணம். ஏன்னா இன்னைக்கு திருவோணம் இல்லையா, சிரவண நட்சத்திரம் இன்னைக்கு. சோ அதே எடுத்துப்போம். அப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆணினுடைய நட்சத்திரத்திலேருந்து நம்ம எண்ணி தாராபலன் பார்க்க கூடாது. நம்ம திருமணத்திற்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்ணினுடைய நட்சத்திரத்திலே இருந்துதான் நம்ம எண்ணணும். அப்ப அதுக்கு வந்து நம்மளுக்கு முதல்ல நட்சத்திரம் மனப்பாடமா இருக்கணும். திருவோணம் எடுத்துட்டோம்னா திருவோணத்தை முதல் நட்சத்திரமா வச்சுக்கணும். இப்ப நான் வந்து ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டா மனப்பாடம் பண்றதுக்கு என்னால தர முடியாது அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா 27 நட்சத்திரங்கள்ல எல்லா நட்சத்திரத்தையும் நம்ம முதல் நட்சத்திரமா கணக்கு எடுத்துக்கணும் அந்தந்த டைமுக்கு. இப்ப பெண்ணினுடைய நட்சத்திரம் திருவோணம்னு வரும்போது திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் வருதா, பையன் புனர்பூசம் தானே சொன்னாங்க, புனர்பூசம் இங்க வர்றது, விபத்தாரா, க்ஷேம அப்படிங்கிற தாரையில அது வந்து நிக்கிறது. க்ஷேம தாரா, க்ஷேம அப்படிங்கிறது நல்லது தானே, க்ஷேமமா இருக்கணும் அப்படி. அப்போ க்ஷேம தாரா பலன் இருக்கு. தினப்பொருத்தம் இருக்கு. தினப்பொருத்தம்னா டெய்லி அவங்களுக்குள்ள குவாரல், சண்டை சச்சரவு இருக்கா அப்படிங்கிறது. இப்போ அவிட்ட நட்சத்திரம்னு எடுத்துக்கோங்க. அவிட்டம், பொண்ணுது அவிட்டம், பையனுது அதே புனர்பூசம்னு எடுத்துப்போம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் அப்படிங்கிறது. அப்போ இப்படி இங்க வந்து நிற்கும் போது மூணாவது தாரையா வந்து நிற்கும் பொழுது ஜென்மதாரா, சம்பத்தாரா, விபத்தாரா. விபத் அப்படிங்கிறது வந்து அன்எக்ஸ்பெக்டடா பண்றது. இப்போ பையன் ஒண்ணு நினைச்சான்னா பொண்ணு வேற ஒண்ணு நினைப்பா. இப்போ பையன் வந்து ஒரு பார்லருக்கு போறா, ஐஸ்கிரீம் பார்லருக்கு, பையன் வந்து நம்ம வெண்ணிலா சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பான். அவன் என்ன ஓல்டு ஃபேஷனா இருக்கே, பட்டர்ஸ்காட்ச் சாப்பிடலாம் அப்படின்னுவான். அங்க இருந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு குவாரல் ஆரம்பிக்கும். இவன் ஒண்ணு நினைப்பான், அவ ஒண்ணு நினைப்பா. ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்காது. எப்பயுமே குவாரலாவே ஓடிட்டு இருக்கும். ஒன்னாவே இருக்கலாம், ஜாதக பொறுத்தபடி ஒன்னா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், ஆனா குவாரலாவே ஓடிட்டு இருக்கும். இப்போ இப்படி அந்த தாராபலன் கணிக்கிறதுக்கும் சரி, அதே போல ரஜ்ஜு அப்படின்வா. ரஜ்ஜுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த விவாகத்துல ஒண்ணு கேக்குறேன், சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. கவுண்டிங் வந்துட்டு நீங்க இப்போ திருவோணம்னா திருவோணத்துல இருந்து கவுண்டிங் தொடங்குமா இல்ல திருவோணத்துல இருந்து முதல்
பெண்ணினுடைய நட்சத்திரம் திருவோணம் சொன்னேன் இல்லையா, ஸ்ரவணம், திருவோணம். திருவோணத்தை முதல் நட்சத்திரமா எடுத்துக்கணும். திருவோணம் அடுத்து அவிட்டம் வரதா ஸ்ரவிஷ்டா இல்லையா. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதோட 9 முடியறது இல்லையா. மறுபடியும் 9 முடிஞ்ச உடனே, கிருத்திகை முடிஞ்ச உடனே அடுத்த நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமா எடுத்துக்கணும். ரோகிணி முதல் நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 4வது நட்சத்திரமா வர்றது. புரிஞ்சுது அண்ணா? புரியுதுண்ணா? புரியுது. பட் ஏன் 9 ஸ்ப்ளிட் பண்றீங்க? தாரா வந்து 9 இருக்கு. தாரா அந்த சீரிஸ் அந்த பேரு சொல்லுவியா? எழுதிக்கிறேல, நான் சொல்லிடுறேன் அப்படியே. முதல் வந்து ஜென்ம தாரா. ஜென்மம் அப்படிங்கிறது வந்து நம்ம பிறந்தது, நம்ம பிறந்த நட்சத்திரம் தான் எப்பயுமே ஜென்ம தாரா. இப்போ ஆண்களா இருந்தா அப்படின்னா ஜென்மதாரானா என்ன சொல்ற? பிறந்த நட்சத்திரம். இப்ப என்னது புனர்பூச ஜென்மதாரா. அஸ்வினியில பிறந்தா அப்படின்னா அஸ்வினி ஜென்மதாரா. எங்க அப்பாவுக்கு அஸ்வினி தான் ஜென்மதாரா. நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு வந்து அவங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தாங்களோ அந்த நட்சத்திரம் வந்து ஜென்மதாரா. யார் யாருக்கு பிறந்த நட்சத்திரம் என்னமோ அது ஜென்மதாரா. இந்த பொண்ணும் புள்ளை ஒரே நட்சத்திரம் இருந்தா அவ ஜென்மதாரா. ஜென்மதாரை. ஆமா, ஜென்மதாரை. எங்க தாத்தா பாட்டிக்கு அப்படிதான் இருந்தது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்மதாரையா இருந்ததுன்னா 7.5 சனியா இருந்தாலும் ஒன்னா வரும். அஷ்டம சனியா ஒரே ராசி தானே வரப்போறது, எப்படியும் மேக்சிமம் ஒரே ராசி தான் வரும். சனி அர்த்தாஷ்டம சனினாலும் ஒன்னா வரும். என்ன அப்புறமா குரு 10ஆம் இடத்துல குரு நிக்கிறார். 10ல் குரு பதவி பறிப்பான். ஏன்னா 10ல் குரு பதவி பறிப்பான் அப்படின்வான். குரு 10ஆம் இடத்துல நின்னாலும் 2 பேருக்கும் ஒன்னாதான் இருக்கும். ஜென்ம ராசியில குரு, ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்வார். ராமர் வந்து ஜென்ம குருல தான் ராமர் வந்து வனவாசத்துக்கு கிளம்பினார். அப்போ வந்து கஷ்டங்கள் வந்தாலும் 2 பேருக்கும் ஒன்னா வரும், நல்ல காலம் வந்தாலும் 2 பேருக்கும் ஒன்னா வரும். இப்போ 2 பேருக்கும் வேற வேற நட்சத்திரமா இருக்கா அப்படின்னா, ஒருத்தர் கஷ்ட காலம் வந்தாலும் இன்னொருத்தருக்கு வந்து கொஞ்சம் பேலன்சிங்கா போகும். அதனால நம்ம மேக்சிமம் வந்து ஒரே ராசியா பண்றது இல்ல. இதுவே அந்த காலத்துல வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா பண்ணாலும் அட்லீஸ்ட் 13 இயர்ஸ் 12 to 13 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த காலத்துக்கு சாத்தியம் இல்லை இல்லையா, யாரும் அக்செப்ட் பண்ண போறது இல்லை. இப்போ தாரா வந்து முதல் தாரா ஜென்ம தாரா. ஜென்ஸ் வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, ஜென்ம தாராவில ஷேவிங் பண்ணிக்கப்படாது. சாஸ்திரப்படி தைல அபியங்கன ஸ்நானம் பண்ணிக்கப்படாது. தலையில இருந்து உச்சங்கால் தலை வரைக்கும் தைல அபியங்கன ஸ்நானம் பண்ணிக்கூடாது. பர்த்டே வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கு. இதுல பர்த்டேக்கு வந்து நம்ம உச்சந்தலைக்கு தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிக்கிறோம். இதுலயுமே வந்து ஜென்மதாரையில வந்து தைல ஸ்நானம் பண்ண போறோம் அப்படின்னா என்னென்ன கிழமைக்கு அந்த தைலத்தோட என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. தைலம்னா திலம் தானே, திலத்தில இருந்து வர்றதுதான் தைலம். இப்போ வந்து நல்லெண்ணெய். அப்போ நம்ம வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு சூழல் கண்டிப்பா நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சே ஆகணும் அப்படின்னா வந்து தைலத்துக்கு பதில், அதாவது நல்லெண்ணெய்க்கு பதில் வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நெய் கலந்துக்கலாம். ஒரு புஷ்பத்தை போட்டு நமக்கு அதுக்குதான் தீபாவளிலாம் என்ன பண்ணுவோம்னா, பெரியவா இருந்தான்னா அந்த தைலத்துல வந்து அமாவாசை தான் வரப்போகுது. மேக்சிமம் எப்படியும் அமாவாசை டச் இருக்கும் தீபாவளி அன்னைக்கு இல்லையா. நரக சதுர்தசி அமாவாசை அப்படி முன்ன பின்ன வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நல்லெண்ணெயில வந்து கொஞ்சம் அக்ஷதையை சேர்த்துருவா. மஞ்சள் கலந்துரும் இல்லையா, மஞ்சள் கலந்துருது. ஸோ அது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தைலம் இல்லை, திலத்தில இருந்து வந்த எண்ணெய் கிடையாது. ஸோ அப்படி ஏதாவது கொஞ்சம் அடல்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமா இருக்கு அந்த காலத்துல இருந்து. அப்போ மெயினா ஷேவிங் பண்ணிக்கப்படாது ஜென்மதாரையில. தைல அபியங்கன ஸ்நானம் பண்ணிக்கப்படாது ஜென்மதாரா. 2வது வந்து ஜென்மதாரா சம்பத்தாரா. சம்பத்தாரா ஜென்மதாரா சம்பத்தாரா. 3வது விபத். விபத்துனா ஆக்சிடென்டல். ஆக்சிடென்ட் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காதது நடக்கிறதுன்னு அர்த்தம். விபத்தாரா. அடுத்து க்ஷேமதாரா. சம்பத்தாரான்னா சம்பத்து. நம்ம அதுல நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிறதுக்கு அனுகூலமான தினம். சம்பத்து இஸ் ஜஸ்ட் நாட் மணி இல்ல, மணி. எல்லாமே நம்மளுக்கு அனுகூலமா இருக்கு. ஆமா.
விபத் ஜென்மதாரா சம்பத்தாரா விபத்தாரா விபத். க்ஷேம நான்காவது க்ஷேம, அதுவும் அனுகூலமானது. க்ஷேம நான்காவது க்ஷேமதாரா. அஞ்சாவது பிரதிஹர, நம்ம நினைக்கிறது அந்த தாராவில் எடுத்துட்டோம்னா நினைக்கிறது நடக்காம போறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. பிரதிஹர அஞ்சாவது தாரா பிரதிஹர, நினைக்கிறது நடக்காம இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு. க்ஷேம பிரதிஹர அஞ்சாவது பிரதிஹர தாரா பிரதிஹர. அடுத்து சாதகம், ஆறாவது தாரா சாதக தாரா. சாதகம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். சாதகம் சாதகமா இருக்காரு. ஏழாவது வதை, வதை தாரா வத தாரா வதை, அதுவும் நம்மளுக்கு அனுகூலம் கிடையாது. அந்த தாரா அனுகூலம் கிடையாது. அப்ப நம்ம திருமணத்திற்கு பார்க்கும் பொழுது இந்த வதை தாரா நிச்சயமா இருக்கக்கூடாது. வதை மட்டும். இப்ப வேற ஏதோ ஒரு காரணம் விபத்தாரா வர்றது, அவளுக்கு வந்து விவாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்க சுவாமி கிட்ட உத்தரவு கேட்டு பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். பிரதிஹர அப்படிங்கிறப்போ நீங்க சுவாமி கிட்ட உத்தரவு கேட்டுக்கோங்க, கோவில்ல போய் பூ கட்டி போட்டு கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா இந்த வதை அப்படிங்கிறது வர்றப்போ மட்டும் நம்ம வந்து வேண்டாம், இந்த 2 ஜாதகம் சேர்க்கலாமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்தை சேர்க்க வேண்டாம், 2 ஜாதகத்தையும் சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம சஜஷனா கொடுத்துடலாம். வதை வதைங்கிறது நிர்மூலமாக்கிறது, எதுவுமே ஒரு அப்லிஃப்ட்மெண்டே இருக்காது. வதை சாதகோ ஜென்ம 7 இருக்கா, ஜென்மதார சம்பத்தார விபத்தார க்ஷேம பத்தியார சாதகோ வத மைத்ரி. 8வது மைத்ரி மித்ரம் மைத்ரி. 9 பரம மைத்ரி. பேர் வச்சா நம்ம எதாவது நம்மளுக்கு சாதகமா இருக்கும், எதாவது நம்மளுக்கு சாதகம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது கணிச்சுக்கலாம். இப்ப என்ன நம்ம 27 நட்சத்திரங்களையும் முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்ப நம்ம என்ன கேட்கறோம் இல்லையா, யாரோ ஒருத்தர் நம்ம ஆத்து உபாத்தியாயருக்கோ வாத்தியாருக்கோ யாருக்கோ ஃபோன் பண்ணி கேட்கறோம், ஒரு அசர்ட் வாங்க போறேன், கார் வாங்க போறேன், குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட போறேன், நல்ல நாளா இருக்கா பார்த்து சொல்லுங்க அப்படின்றோம். இப்போ ராகு காலம் யமகண்டம்லாம் நம்ம கேலண்டர் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம நட்சத்திரங்கள் நம்மளுக்கு மனப்பாடமா இருந்ததுன்னா தாரா பலன் வச்சு நம்மளே எது நம்மளுக்கு சூட்டபிள் டேஸ் அன்சூட்டபிள் டேஸ்ன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஜென்மத்தாரை அப்படிங்கிறது வந்து ஒதுக்க வேண்டியது அப்படின்னு இல்லை, மேக்சிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிப்பா. ஜென்மத்தாரால பெருசா எதுவும் வச்சுக்கிறது இல்லை, பெருசா சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் அப்படி எதுவும் வச்சுக்கிறது இல்லை. இப்போ நம்ம சஷ்டப்த பூர்த்தி வர்றதுன்னா ஜென்மத்துலதான் வச்சாகணும். ஜென்ம திதியோ ஜென்ம நட்சத்திரமோ சஷ்டப்த பூர்த்தி, ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே, இதெல்லாமே வந்து நம்ம ஆயுஷ்ய ஹோமம் இதெல்லாம் ஜென்ம தாராவில தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை இல்லையா. ஆனாலும் ஜென்ம தாரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸ்னு சொல்ல முடியாது, தவிர்க்க வேண்டியதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஜென்மத்தாரா சம்பத்தாரா க்ஷேம சாதகம் மைத்ரி பரம மைத்ரி இதெல்லாம் ரொம்ப விசேஷம். இப்ப இதுக்கு வந்து நம்ம முதல்ல நட்சத்திரங்கள் நம்மளுக்கு மனப்பாடமா இருக்கணும். இப்ப நம்ம ஏதோ ஒரு ஆர்டர்ல ஸ்பெசிபிக் ஆர்டர்ல நம்ம நட்சத்திரங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம்னா யாரோ ஒருத்தர் வருவார், எனக்கு கிருத்திகா நட்சத்திரம் தாராபலன் பார்த்து சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுக்கு திடீர்னு நாம ஒரு ஃப்ளோல தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம், கிருத்திகைல இருந்து என்னன்னு வராது இல்லையா. சோ வந்து நம்ம ஒரு ஸ்பெசிபிக் ஆர்டர்ல இதை மனப்பாடம் பண்ண முடியாது. 27 நட்சத்திரங்களை எங்க ஆரம்பிச்சாலும் எங்க வந்து முடியணும், அது எங்க ஆரம்பிச்சாலும் கரெக்டா அடுத்ததுல வந்து முடியணும். இப்போ இதுல இந்த தாராவிலேயே 3 உண்டு, ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம் அப்படின்னு. ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம். இப்ப அஸ்வினியில இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இப்ப இது எண்ணும் பொழுது எப்படி எண்ணணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சுண்டு வரல இருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல 1 2 3 4 5 6 7 8 8 ரேகை இருக்கா, இப்படி ஒண்ணு சுண்டி விட்டோம்னா அது 9 கணக்கு எடுத்துக்கிறது. அப்படி இப்படி சுண்டி விட்டோம் அப்படின்னா அது 9 அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும். அஸ்வினி பரணி, இப்போ ஒருத்தர் ஜென்மத்துக்கு சொல்ற ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம்னு பார்த்தோம் இல்லையா. ஒருத்தருக்கு வந்து
ஜென்ம நட்சத்திரமே அஸ்வினியா வர்றது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இது ஒண்ணுமே ஜென்மம் அப்படிங்கிற ஒரு செட்டுல வந்துடும். ஜென்மம் அப்படிங்கிறது. அடுத்து அணுஜென்மம்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது தானே. அணு அப்படிங்கிற அணுஜன் அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்து இருக்கிறது, அடுத்து வர்ற செட்டு இல்லையா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அடுத்து மகத்திலே இருந்து வர்றது அணுஜென்மம். மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திர, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை. அடுத்து திரிஜன்மம். மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. ஜென்மம், அணுஜென்மம், திரிஜன்மம் அப்படிங்கிறது. இது தாராபலன் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்க்கு அப்ளிகபிள் தான். இது புது ட்ரெஸ் வாங்குறோம், புது கார் வாங்குறோம், ஏதோ ஒரு ஃபீஸ் கட்டுறோம், ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ண போறோம், ஏதோ ஒரு அசெட் வாங்க போறோம், ஏதோ ஒரு முக்கியமான டிரான்சாக்ஷன் பண்ண போறோம். இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து இந்த தாராபலன் பாக்குறது ரொம்ப அனுகூலமா இருக்கு. நம்ம யாரா இருந்தாலும் நம்ம ஃபோன் பண்ணி வாத்தியாரையோ ஒரு ஜோசியரையோ என்னைக்கு வந்து ஃபீஸ் கட்டலாம், குழந்தைய வந்து ஸ்கூல்ல சேர்க்க போறேன், என்னைக்கு ஃபீஸ் கட்டலாம்னு சொல்லுங்க அப்படின்னா குழந்தையோட நட்சத்திரத்தை கேட்பா. அந்த குழந்தையோட நட்சத்திரத்துக்கு என்னைக்கு தாராபலன் நல்லா இருக்கோ அன்னைக்கு போய் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவா. அப்போ அந்த தாராபலனை பார்த்துதான் அவர் அதை கணிச்சு சொல்றது. இப்போ ஒரு அசட் வாங்க போறேன், காரோ வீடோ வாங்க போறேன், யார் பேர்ல வாங்க போறீங்க அப்படிங்க. பையன் பேர்ல, ஒய்ஃப் பேர்ல, பசங்க பேர்ல, யார் பேர்ல வாங்குறோமோ, யார் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதோ அவளோட நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்பார். அதுல இருந்து தாராபலன் கால்குலேட் பண்ணுவார். இந்த நாள்ல வந்து இந்த டைம்ல நீங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்றது உண்டு. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நட்சத்திரத்தை நம்மளுக்கு முதல்ல மனப்பாடமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். விவாக பொருத்தமா இருக்கட்டும், நம்ம டே டு டே லைஃப்ல அப்ளிகபிள் பண்ற தாராபலனா இருக்கட்டும். அதே போல விவாகத்துக்கு இன்னொன்னு முக்கியமா என்ன பாக்குறது அப்படின்னா ரஜ்ஜு அப்படிங்கிறது பாக்குறது. ரஜ்ஜு 5 வகையான ரஜ்ஜுக்கள் உண்டு. அது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம், போக போக போற அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட பார்ப்போம். பாதரஜ்ஜு, அதாவது பாதரஜ்ஜு, தொடை ரஜ்ஜு, நாபிரஜ்ஜு, கண்டரஜ்ஜு, சிரோரஜ்ஜு அப்படிங்கிறது உண்டு. அதுவும் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு விரல் தான் 5 வச்சு என்னன்னா 1 2 3 4 சுண்டி விட்டோம்னா அது ஒரு 5 அப்படிங்கிறது கணக்கு. ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக இது. உங்களுக்கு எப்படி ஈஸியோ அப்படி நீங்க அந்த ரஜ்ஜு, இந்த தாராபலன் கால்குலேட் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஈஸியோ அப்படி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5 செட்டான ரஜ்ஜுக்களுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்றதுக்கும் நம்மளுக்கு வந்து நட்சத்திரங்கள் மனப்பாடமா இருக்கணும் மெயினா. வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? அவ்வளவுதானே. இப்ப அடுத்து என்னன்னா, இன்னைக்கு லாஸ்டா நவகிரகங்கள் 7 நவகிரகங்களும் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தசா காலம் அப்படிங்கிறது உண்டு. தசா காலம் இப்போ நம்ம ஜோதிஷரை போய் கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புதன் தசை நடக்கிறது, சூரிய தசை நடக்கிறது, இன்ன புத்தி நடக்கிறது, அதை வச்சுதான் பலன் சொல்றது உண்டு. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தசை உண்டு. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயோ அதுக்கு முந்தின கிளாஸ்லயோ கூட பேசியிருக்கோம். ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து பர்டிகுலரா இந்த மெத்தட் மட்டும்தான் ஜோதிஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ மெடிசன் எடுத்துட்டோம்னா அலோபதி, ஆயுர்வேதா, யுனானி, மலர் மருத்துவம், ஃப்ளவர் மெடிசன் இருக்கு, சித்தா இருக்கு, எத்தனையோ இருக்கு. இப்ப எதுவுமே ரைட்டுன்னு சொல்ல முடியாது, எதுவுமே ராங்குன்னு சொல்ல முடியாது. யாருக்கு எதுல குணமாகிறதோ அது அந்தந்த பர்சனுக்கு அது ரைட்டு இல்லையா? இப்ப எனக்கு இது மட்டும்தான் ரைட்டு, அலோபதி மட்டும்தான் ரைட்டு, சித்தா வந்து ரைட்டு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. சித்தா ரைட்டு, அலோபதி ரைட்டு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. யாருக்கு அதிகமான பலன் எதுல கிடைக்கிறதோ அது ரைட்டு. அதே போல இந்த ஜோதிஷம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுலயே பல வகையான ஜோதிஷங்கள் உண்டு. நம்ம ஜோதிஷம் அப்படிங்கிறது ஒரு குழப்பமா இருக்கிறவனுக்கு தெளிவு தர்றது அப்படிங்கறத முதல் கிளாஸ்லயே பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த ஜோதிஷத்துல பிரஷ்னம்னு உண்டு. பிரஷ்னம், ஆருடம்னு உண்டு. ஆருடம்னா ஒருத்தர்கிட்ட, ஒரு ஜோதிஷர் கிட்ட போனோம்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏதோ ஒரு நகை காணும்,
ஒருத்தருக்கு வந்து ஒரு நகை காணோம் அப்படின்னா அவர்கிட்ட 108க்குள்ள ஒரு நம்பர் கேட்பார். 108க்குள்ள அவர் ஒரு நம்பர் சொன்னார்னா அதை வந்து 9ஆல டிவைட் பண்ணுவார். ஈவு அப்படிங்கிறோம், மீதி வர்றது இல்லையா, மீதி வந்து அந்த எந்த கிரகத்துக்கு அது வந்து சூட் ஆகுறது அப்படின்னு பாப்பாரு. அது எந்த திசையில இருக்கு. அன்னைய தினத்துக்கு இப்ப வந்து குருவாரம் எடுத்துட்டோம்னா சுக்கிரனுக்கு உண்டான டைம்ல அது காணாம போயிருக்கு அப்படின்னா குருவும் சுக்கிரனும் பகை, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து அந்த ஆருடத்தை வச்சு சொல்லுவா. அந்த 108 நம்பருக்குள்ள அதுக்கு வந்து ஜாதகமோ ராசியோ நட்சத்திரமோ எதுவுமே தேவையில்லை, அந்த நம்பர் வரைக்கும் சொன்னா போதும். இது வந்து ஆருடம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம். அதே மாதிரி பஞ்ச பக்ஷி சாஸ்திரம்னு உண்டு. 5 பக்ஷி, மயிலு, ஆந்தை, வல்லூரு அப்படின்ற மாதிரி ஒரு 5 பட்சிகள், சேவலோ கோழியோ, அந்த பட்சிகள் வந்து ஒவ்வொன்றும் விழிச்சுட்டு இருக்கிற காலம், அரசு அப்படிங்கிற ஒரு காலம், மரணம் அப்படிங்கிற காலம், இப்படி நிறைய காலத்தை வகுத்து வச்சிருப்பா. 5 ஒவ்வொரு கிழமையும் வந்து ஒவ்வொரு பட்சிக்கு உண்டான நாள் அப்படின்னு வகுத்து வச்சிருப்பா. ஒரு பட்சிக்கு வந்து இன்னொரு பட்சி சத்ரு மித்ரன் அப்படிங்கிறது வகுத்து வச்சிருப்பா. இதை கால்குலேட் பண்ணி ஜோதிஷம் பார்க்கறதும் ஒரு வகை உண்டு. பிரஷ்னம் அப்படிங்கிறதும் உண்டு. பிரஷ்னம் அப்படின்னா கையில ஜாதகமே எடுத்துட்டு போக வேண்டாம், நேரா போய் அந்த ஜோதிஷர் கிட்ட நம்ம கேள்வி கேட்க போறோம். பிரஷ்னம்னா கேள்வி தானே, கேள்வி கேட்க போறோம். நம்ம என்ன டைம்ல கேள்வி கேட்டிருக்கோமோ அந்த டைமை லக்னமா குறிச்சிக்கிறது. இந்த டைமை லக்னமா குறிச்சுண்டு எந்தெந்த ராசியில என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி பலன் சொல்றதும் உண்டு. இன்னொன்னு வந்து சோழி போட்டு பாக்குறது. சோழி வந்து கவுந்து இருந்தா இத்தனை பலன், நிமிர்ந்து இருந்தா இத்தனை பலன் அப்படிங்கிறது உண்டு. இப்படி நிறைய ஜோதிஷ சாஸ்திரங்கள் உண்டு. அதுல பிரசித்தமா இப்போ இந்தியா ஃபுல்லா பிரசித்தமா இருக்கிறது எது அப்படின்னா விம்சோத்ரி தசா அப்படிங்கிறது. நம்ம படிக்க போறதும் அதுதான், விம்சோத்ரி தசா. விம்சோத்ரி தசா, தசைகளை வச்சு நம்ம பலன் கணிக்க போற சாஸ்திரத்தை நம்ம படிக்க போறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் இத்தனை வருஷங்கள் தசா காலம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஜாதகருக்கு கரண்டா பிரசண்டா என்ன தசை நடக்கிறது, அதுல என்ன புத்தி, என்ன அந்தரம், இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பலன் சொல்ற ஒரு சாஸ்திரத்தை நம்ம படிக்க போறோம். இப்போ அதுக்கு முதல் வந்து என்னென்ன கிரகங்களுக்கு எத்தனை வருஷங்கள் தசா காலமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது முதல்ல கேத்துவுல இருந்து ஆரம்பிக்கிறது. ஏன்னா அஸ்வினி சூரியன் தான் ஆரம்பிக்கிறது. ஆரம்பம்னு பார்த்தா சூரியன் தான். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேத்து. அப்போ ஒரு மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ராசி வந்து அஸ்வினியில இருந்தா ஃபர்ஸ்ட் நட்சத்திரங்கள் மனப்பாடம் பண்ணியிருப்போம். அஸ்வினியில இருந்தா மனப்பாடம் பண்ணியிருப்போம். அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் வந்து கேத்துவுக்கு உண்டான நட்சத்திரங்கள். சோ அப்போ கேத்துவுல இருந்து தசா காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. கேத்துவுக்கு மொத்தம் 7 வருஷம் தசா காலம். கேத்துவுக்கு 7 வருஷம். சுக்கிரனுக்கு 20 வருஷம். சூரியனுக்கு 6 வருஷம். சந்திரனுக்கு 10 வருஷம், 10 இயர்ஸ். சந்திரனுக்கு 10 வருஷம் தசா காலம். செவ்வாய்க்கு 7 வருஷம். ராகுக்கு 18 வருஷம் தசா. செவ்வாய்க்கு 7 வருஷம். செவ்வாய்க்கு 7 வருஷம். ராகுக்கு 18 வருஷம். குருவுக்கு 16 வருஷம் தசா காலம். குரு 16 வருஷம். சனிக்கு 19 வருஷம் தசா காலம். சனி. புதனுக்கு 17 வருஷம் தசா காலம். புதனுக்கு 17 வருஷம். மொத்தமா நம்ம இதை கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 120 வருஷம் வரும். இப்போ ஜோதிஷ சாஸ்திரத்தின்படி
ஒருத்தனுக்கு எத்தனை ஒரு ஆயுள் காலம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிருக்கு ஜோதிஷ சாஸ்திரம்னா, பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் 120 வயசு அப்படிங்கறது நிர்ணயம் பண்ணிருக்கு. ஜோதிஷ சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதனுக்கு ஆயுள் அப்படிங்கிறது 120 வருஷம். ராமானுஜர் 120 வருஷம். ஆமா, அத சொல்ல வந்தேன் நானு. ராமானுஜர் 120 வருஷம் இருந்தார். கிருஷ்ணர் 125 வயசு இல்லையா? ராமானுஜர் வந்து அந்த திருப்பதி போயிருந்தா கடைசியில வந்து மோக்கால் மெட்டு அப்படின்னு ஒரு இடம் வரும். மோக்கால் மெட்டு அது என்ன பண்ணுவான்னா, இப்போ வந்து மோக்கால் அப்படின்னா முட்டி, தெலுங்குல முட்டி, கால்ல முட்டி இருக்கு இல்லையா, அந்த முட்டியில நடந்தே போவா. அது எங்க இருந்து வர்றது அப்படின்னா, தன்னுடைய 120வது வயசுல ராமானுஜர் என்ன பண்றாருன்னா, ஸ்ரீரங்கத்தில இருந்தோ காஞ்சிபுரத்துல இருந்தோ ஞாபகம் இல்ல, திருப்பதிக்கு பாத யாத்திரையா போறார். ஸ்ரீரங்கத்துல இருந்தா நினைக்கிறேன், திருப்பதிக்கு யாத்திரையா போறார். மலையெல்லாம் ஏறுறார். அந்த கடைசி கட்டத்துல வரும்போது அவரால் ஏற முடியலையாம். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, குழந்தையாட்டம் தவழ்ந்து போறார். 4 அந்த 2 முட்டினாலையும் 2 கைகள்னாலையும் தவழ்ந்து 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 மேல வரைக்கும் போறார் ராமானுஜாச்சாரியார். அதனுடைய அங்கே இருந்து ஆரம்பிச்சு அவருடைய அந்த வழி அவரு அந்த அதனுடைய நினைவாக ரிமெம்பரன்ஸா இன்னைக்கு நிறைய பேர் ஆந்திரா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, அந்த கடைசி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மட்டும் முட்டி போட்டு நடப்பாது. அப்ப அந்த 120 வருஷம் இருந்தா தான் ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லவா, எல்லா தசாகால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற. ஆமா, அது ஒண்ணு உண்டு. ஒரு சிலது என்னன்னா, தசை வந்து நம்மளுக்கு அனுகூலமா இல்லைன்னா எதுக்காக நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற சிந்தனையே அதிகமாயிடும். வாழ்க்கையே தேவையில்லை நம்மளுக்குன்றதெல்லாம் லெவலுக்கு எல்லாம் போயிடுவான் நிறைய பேர். இப்போ நம்ம சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து ஐஸ்வர்ய காரகன் அப்படிங்கிறோம். சுக்கிரன் தான் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதி. சுக்கிரன் வந்து ரொம்ப மோசமான நிலையில ஜாதகத்துல இருந்தாருன்னா ஒருத்தனுடைய லைஃப வந்து 0க்கும் கீழே கொண்டு போயிடுவார். -10, -20, -30 கூட கொண்டு போயிடுவார் சுக்கிரன். அது போல ஒரு சில அந்த தசையை பொறுத்து எல்லாருக்குமே அமையக்கூடிய தசைகள் வந்து அனுகூலமா, எல்லா தசைகளும் அனுகூலமாவும் இருக்காது, எல்லா தசைகளும் வந்து அனுகூல விபரீதமாவும் இருக்காது. மாறி 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 வந்துட்டே இருக்கு. அதான் பகவானுடைய படைப்புல ஒரு ரகசியம். அது சுவாரஸ்யம் சொல்லலாம், ரகசியம்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து ஒரு தசை வந்து ரொம்ப அடிபட்டு இருந்தாருன்னா அடுத்த தசை வந்து ஒரு அப்லிஃப்ட் தரும், அடுத்த தசை மறுபடியும் கொஞ்சம் ஒரு பாடத்தை கத்து தரும். ரொம்ப ரேர். எல்லா தசையுமே ஒருத்தனுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர். பூர்வ புண்ணிய பலனும் பாக்கியஸ்தானமும் ரொம்ப அவனுக்கு பலமா இருந்தது அப்படின்னா அப்படி அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ அதே போல இப்போ எந்த நட்சத்திரத்துல ஒருத்தன் பிறக்கிறானோ அந்தந்த ஒவ்வொரு அந்த அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் அதிபதி. இப்போ எக்ஸாம்பிள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பரணிக்கு சுக்கிரன் அதிபதி. பரணி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் பரணிக்கு. பரணி சுக்கிர தசை வந்து மொத்தம் 20 வருஷம் இல்லையா? இப்போ பரணி நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு 100% 20 வருஷம் கம்ப்ளீட்டா சுக்கிரதசை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் வந்து 20 வருஷம் சுக்கிரதசையை அனுபவிக்கவே மாட்டான். ஏன் அப்படின்னா அந்த பரணி வந்து 4 பாதங்கள் இருக்கு இல்லையா, 4 பாதங்கள் இருக்கு இல்லையா? அப்போ வந்து இந்த 20 வருஷத்தை நம்ம 4ஆ டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 2வது பாதத்துல ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா 2வது பாதம் எக்ஸாக்டா ஸ்டார்ட் ஆகும்போது அவன் பிறக்க மாட்டான், கொஞ்சம் கழிஞ்சுதான் பிறந்திருப்பான். அப்ப அது வந்து கால்குலேஷன் இருக்கு, அந்த எத்தனாவது பாதத்துல பிறந்தான் அப்படின்னு. அப்போ 2வது பாதம் பாதி முடியிறப்ப பிறந்திருந்தான்னா 3வது பாதம் 4வது பாதத்துக்கு 5 5 10 வருஷம் இருக்கு. 2வது பாதத்துக்கான 1 வருஷமோ 1.5 வருஷமோ 2 வருஷமோ அப்படி சுக்கிரதசை நடக்கும். 4வது பாதத்துல பிறந்திருந்தான்னா 5 வருஷத்துக்கும் கம்மியா தான் இருந்திருக்கும். 5 வருஷம் 3 மாசம் கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சில ஆனா அப்ப அந்த 120 இயர்ஸ் கிட்டத்தட்ட வர சமயத்துல இனி சுக்கிரதசை தானே வரும் அவனுக்கு. ஆமா, சுக்கிரதசை வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்ப சுக்கிரதசை முடிஞ்ச உடனே அடுத்த தசையெல்லாம் பூர்ணமா தான் அனுபவிப்பாங்க. சுக்கிரதசை அந்த 10 வருஷம் 11 வருஷம் சுக்கிரதசை கழியறதுன்னா அடுத்த 6 வருஷம் சூரிய தசை நடந்தேதான் ஆகணும். அதுல குறைச்சலே கிடையாது, குறையவே குறையாது. 6 வருஷம் சூரிய தசை நடந்தேதான் ஆகணும். அப்போ அங்க ஒரு 11 வயசு, இங்க ஒரு 6 வயசு, 17 வயசு வரைக்கும் சூரிய தசை நடக்கும். அடுத்து 10 வருஷம் சந்திர தசை நடந்தேதான் ஆகணும். 27 வயசு வரைக்கும் சந்திர தசை நடக்கும்.
அப்போ ஃபர்ஸ்ட் தசை அவன் பிறப்புல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் தசை மட்டும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வராது, அது கொஞ்சம் கம்மியா தான் வரும். அது எந்த பாதத்துல பிறந்திருக்கான், எந்த டைம்ல பிறந்திருக்கான், எந்த நாழிகை வினாழிகை அதை வச்சு மாறும். அது நம்ம அந்த நாழிகை வினாழிகை அந்த கால்குலேஷன்ஸும் அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்போம். இப்போ கேத்துவுல இருந்து ஆரம்பிச்சு புதன் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா அந்த தசா காலம். அப்போ அஸ்வினிங்கிறது கேத்துவுல இருந்து ஆரம்பிக்கிறது. அஸ்வினி தானே நம்ம படிச்ச முதல் நட்சத்திரம், அப்படியே ஆர்டரா தான் வரும். அஸ்வினி, அடுத்து பரணிங்கிறது சுக்கிரனுக்குரிய நட்சத்திரம், கிருத்திகைங்கிறது சூரியனுக்குரிய நட்சத்திரம். அப்படியே லைனா எழுதிக்க வேண்டியதுதான். அண்ணாக்கு சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன், வந்துட்டார். இப்போ எந்தெந்த அண்ணா கேக்குறதா? இல்ல, அஸ்வினியோட அதிபதி எது? அஸ்வினியோட கேத்து. நம்ம கேத்துவுல இருந்து ஆரம்பிச்சு புதன் வரைக்கும் தசா பார்த்தோம் இல்லையா? ஆமா. I lost the last few minutes. அதான் கேத்துவுல இருந்து ஆரம்பிச்சு புதன் வரைக்கும் தசா பார்த்திருக்கோம். கேத்து தசை, அடுத்து சுக்கிர தசை, அடுத்து சூரியன், இந்த ஆர்டர்ல எழுதியிருக்கோம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அஸ்வினின் எழுதிக்க வேண்டியதுதான். பக்கத்துல கேத்துவுக்கு பக்கத்துல அஸ்வினி, அடுத்து பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஆயில்யம் வந்து கரெக்டா புதனுக்கு வந்து முடியும். ஆயில்யத்துக்கு அடுத்து மகம் இல்லையா? அடுத்து மகத்தை மறுபடியும் அந்த கேத்துவுக்கு நிறைய எழுதிக்க வேண்டியதுதான். கேத்து இருக்கும், அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும், அடுத்து மகா நட்சத்திரம், அப்படியே லைனா எழுதிக்க வேண்டியதுதான். சர்க்கிளா பெயிண்ட் இருக்கும் அப்படியே. ஆமா ஆமா, அதே மாதிரிதான். மகம், பூரம், உத்திரம். எதுக்கு இத சொல்றோம் நம்ம? அதான் எந்தெந்த இப்போ யாருக்கு என்ன தசை நடக்கிறதுங்கிறது கணிக்கணும் இல்லையா? அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு தசை கேத்து வரும். கேத்து தசை தான் முதல்ல ஆரம்பிக்கும். அஸ்வினி மகம் மூலம், அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்த வாழ்க்கை ஜனன தசை முதல் தசை கேத்து தசை தான் வரும். அதுக்கு அதிபதி கேத்து, இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி கேத்து. கேத்து தசை ஆரம்பிக்கும். பரணி, பூரம், பூராடம் இதுக்கு வந்து சுக்கிரன். அஸ்வினி, பரணி, கிருத்திகா, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். திருவாதிரையா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஆயில்யம் புதன்ல வந்து முடியும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அடுத்த லைன் வந்து ஆயில்யம் முடியுதா? மகம், பூரம், உத்திரம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஆயில்யம். இது வந்து புதனுக்கு வந்து முடியும். ஆயில்யம் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்திருக்கானா புதன் தசை ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் மகம். மகம் வந்து கேத்துவுக்கு வந்துடும் மறுபடியும். ஓகே. அப்போ கேத்துவுக்கு நேரம் என்ன எழுதிக்கோங்கன்னா அஸ்வினி எழுதியாச்சா, மகம் எழுதியாச்சா, கேத்து அந்த மகத்துக்கு பக்கத்துல மூலம் எழுதிக்கோங்க. மூலம், பூரம், உத்திரம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திர, சுவாதி, அனுஷம், கேட்ட, மூலம். ஓகே. மூலம். அடுத்து சுக்கிரனுக்கு பரணி, பூரம், பூராடம். அப்படியே நம்ம லைனா ஆர்டரா எழுதிக்க வேண்டியதுதான். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம முதல் மேஷத்துல சொன்ன மேஷ ராசின்னு இருக்கு இல்லையா? மேஷ ராசியில 9 பாதங்கள் இருக்கு. அஸ்வினி இருக்கு, பரணி இருக்கு, கிருத்திகை முதல் பாதம் இருக்கு. இப்ப அதுல வந்து சூரியன் நிக்கிறார் மேஷத்துல. சூரியன் வந்து மேஷத்துல சூரியன் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த 9 பாதங்கள்ல ஏதோ ஒரு பாதத்துலதான் சூரியன் நின்றாகணும் இல்லையா? அப்படியே சஞ்சாரம் தானே பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 9 பாதம் இருக்கு, ஒவ்வொன்றும் 9 ரூம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 9 ரூம் இருக்கு. ஒருத்தன் வந்து இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு கடந்து போனாதான் அடுத்த பிளாக்குக்கு போக முடியும். அடுத்த பிளாக்ல இன்னொரு 9 ரூம்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரூம் கடந்து செகண்ட் ரூம் போனோம், செகண்ட் ரூம் கடந்து தேர்ட் ரூம் போனோம்.
தேர்ட் ரூம் கடந்து ஃபோர்த் ரூம் போகணும். அப்ப 9th ரூம் கடந்து அப்புறமா தான் அடுத்த பிளாக்குக்கு போக முடியும். அப்போ சூரியன் அப்படிங்கிறது வந்து இந்த 9 பாதங்களையும் கடந்தாகணும். 9 பாதங்களை கடந்துதான் அடுத்த ராசிக்கு போக முடியும். மேஷத்துல இருக்கக்கூடிய 9 பாதங்களையும் சஞ்சாரம் பண்ணணும், அடுத்து ரிஷபத்துக்கு போக முடியும். புரியுறதா இதுல? அப்போ அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை முதல் பாதம். இப்ப இந்த 9 பாதங்கள்ல தான் ஏதோ ஒண்ணுத்துல சூரியன் இருந்தாகணும். மேஷத்துல சூரியன் இருந்தார் அப்படின்னா அப்போ பரணி 3ஆம் பாதம், அது வந்து நம்ம பஞ்சாங்கத்திலேயே இருக்கும். அதை நம்ம ரொம்பலாம் இது பண்ண தேவையில்ல. பஞ்சாங்கத்துல நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறப்ப பார்ப்போம். இப்போ நம்ம எழுதி கொடுத்த ஜாதகத்திலேயே கூட எழுதி கொடுத்துருப்பா எந்த சாரம் வாங்கியிருக்காங்கன்னு இருக்கும். சூரியன் பரணி 3ஆம் பாதத்துல நிக்கிறார் அப்படின்னு இருக்கும். இப்ப சூரியன் தான் மேஷத்துல இருக்கார். பரணி யாருனுடைய நட்சத்திரம்னு பாருங்க. பரணிக்கு அதிபதியான கிரகம் எது? சுக்கிரன். சுக்கிரன். அப்போ மேஷத்துல சூரியன் வந்து சுக்கிரனுடைய சாரம் வாங்கி நின்றிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பலன் பாக்குறப்போ இதெல்லாம் யூஸ் ஆகும். சூரியன் வந்து பரணி 3ஆம் பாதத்துல இருக்கார் எக்ஸாம்பிளுக்கு. அப்ப பரணி யாருனுடைய நட்சத்திரம்? சுக்கிரனுடைய நட்சத்திரம் இல்லையா? சூரியன் வந்து சுக்கிரனுடைய சாரம் வாங்கி இருக்காரு. அதெல்லாம் நம்ம இந்த சாரம்னா என்ன அதெல்லாம் நம்ம பலன் பாக்குறப்ப வரும். இப்போ ஒரு சிலவா ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், எல்லா கிரகமும் பர்ஃபெக்டா இருக்கும். சூரியன் நல்லா இருப்பாரு, நல்ல நிலையில இருப்பார். சூரியன் நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், அரசாங்கம் வந்து அனுகூலமா இருக்கும் அப்படிங்கிறது விதி, பொது பலன். அதே போல சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பித்ருக்காரகன். சூரியன் நல்ல இடத்துல இருக்கார், சனி பார்வை இல்லாம இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கும் அப்பாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பொது பலன். ஆனா ஒரு சில ஜாதகத்துல என்னன்னா அப்படியே உல்டாவா நடக்கும். சூரியன் வந்து உச்சமா கூட இருப்பான், இல்ல சூரியன் ஆட்சியா இருக்கும், சூரியன் பகை இல்லாம இருக்கும், நீச்சம் இல்லாம இருக்கும். ஆனா அப்பா பையனுக்கு ஆகாது. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிண்டே இருப்பான், நான் சக்சஸ் ஆக மாட்டான். அப்ப என்னன்னா சூரியன் வந்து பகை பெற்ற கிரகத்தினுடைய சாரம் வாங்கியிருக்கும். சூரியன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல நிக்கிறாரு இல்லையா, அந்த நட்சத்திரம் வாங்கின கிரகம் வந்து பகையா இருக்கும். அப்போ வந்து சூரியனும் சுக்கிரனும் பகை, சூரியனும் சனியும் பரம பகை. இப்ப சூரியன் நிக்கிறது வந்து சனியினுடைய நட்சத்திரமா இருக்கலாம், சூரியன் நிக்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரமா இருக்கலாம். அப்படி ஏதாவது பகை பெற்ற நட்சத்திரங்கள்ல நின்னுதுன்னா சூரியன் வந்து நம்மளுக்கு பெருசா பாதிப்பு செய்ய மாட்டார், ஆனா அபரிமிதமான நன்மையும் செய்யறதுக்கான சக்தியும் இல்லாம இருப்பார் அவர். இப்ப இதை வச்சுல இப்படி வந்து நம்ம 9 கிரகங்களையும் ஒண்ணுத்தோட ஒண்ணு மேட்ச் பண்ணி தான் நம்ம பலன் சொல்றது அப்படிங்கிறது. பலன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. நம்ம இதெல்லாமே ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். பலன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப, அது வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் ரொம்ப நிறைய ஜாதகங்கள் பார்க்கணும். ஜாதகம் பார்த்து நம்மளுக்கு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றதுதான் அது பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது. இப்போ ஜென்ரலா ஒரு விதி ஒண்ணு உண்டு. எப்படின்னா ஒரு பெண்ணோ ஆணினுடைய ஜாதகத்திலேயோ சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாங்கன்னா he or she will be most lustful அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப காம இச்சையோட இருப்பாங்க அப்படிங்கிறது. இது ஏன் சொல்றா அப்படின்னா, என்ன சொன்ன ஒருக்கா அப்படி சொல்லுங்க. செவ்வாயும் மங்களனும் சுக்கிரனும், செவ்வாயும் மங்களனும் ஒண்ணு சேர்ந்து இருக்கப்படாது, they will be characterless அப்படின்ற மாதிரி பொது பலன் உண்டு. சாதாரணமா நம்ம படிக்கிறப்ப அப்படி படிப்போம், செவ்வாயும் சுக்கிரனும் ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு. ஆனா அது எல்லாருக்குமே அப்படி கிடையாது. இப்ப நம்ம ஏதோ ஒரு ஜாதகம் பாக்குறோம், இப்ப நானே சொல்றேன் செவ்வாயும் சுக்கிரனும் ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடாது. ஜென்ரலா சொல்லும் போது இப்ப சொல்றோம் இல்லையா, இது வந்து டிஃபால்ட், மாறாது, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கிரகம் தான் அதிபதி, இது மாறாது அப்படின்ற மாதிரி நான் சும்மா ஸ்டார்டிங் பேசிக்ல சொல்றேன். பேசிக் லெசன்ஸ் போகும்போது சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது, தே வில் பி கேரக்டர்லெஸ் அப்படின்னு ஜென்ரலா சொன்னோம்னா ஏதோ ஒரு ஜாதகத்தை நாளைக்கு நீங்க பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்ப ஏதோ ஒரு கட்டத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கா, he or she will be characterless அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. இப்ப ஏன் இந்த விதியை உருவாக்கி வச்சிருக்கா அப்படின்னா, எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒருத்தனுக்கு வந்து சுக்கிரனை பொறுத்துதான். சுக்கிரன் நல்ல நிலைமையில இருந்தா அப்படின்னா வந்து
நல்ல சுகங்கள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்ஸ், காரு, மெத்தை, இதெல்லாமே நல்லா அமையும். செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ரௌத்ரம், ஆக்ரோஷமா இருக்கிறது, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறது, ஒண்ணுத்த நினைச்சா அதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வைரமா இருக்கிறது, இதெல்லாமே வந்து செவ்வாயை சேர்ந்தது. அப்போ ஒருத்தர் வந்து சுக்கிரனும் செவ்வாயும் ஒண்ணு சேர்ந்து இருக்கான் அப்படின்னா ஆசைகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு அமைப்பையும் சுக்கிரன் தரார். அது வந்து தீவிரமா ரொம்ப தீவிரமா வேலை செய்யாத அடையறதுக்கான வேலை செய்யக்கூடிய ஆற்றலையும் செவ்வாய் தந்துடுறார். அப்போ அவங்க வந்து சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா இருப்பாங்க அப்படிங்கிறது பொது பலன். அப்போ ஒரு குரு பார்வை இருக்கு, இல்லைன்னா குருவனுடைய வீட்டுல இருக்கா, சுபர்களுடைய பார்வை வேற ஏதாவது இருக்கு, சுபர்களுடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கா அப்படின்றப்போ தே வில் பி கேரக்டர் வைஸ் பர்ஃபெக்ட்லி குட். அப்போ வந்து நம்ம எதிர்மறையா எடுக்க முடியாது. இப்போ நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்துல எடுக்கிற அந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே செட் ஆகாது. ஸோ அந்தந்த 12 கட்டங்கள்ல 12 ராசியில எந்த ராசி எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு, யார் யாருக்கு எங்கெங்க பார்வை இருக்கு, இப்ப சொன்ன மாதிரி நட்சத்திரம் யார் நட்சத்திர சாரத்தை யார் வாங்கி இருக்கா, இது எல்லாத்தையும் வச்சு பலன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறிண்டே இருக்கும். இப்போ மேஷத்துல 4 பேருக்கு வந்து மேஷத்திலேயே சூரியன் இருந்தாலும் எல்லாருக்குமே அஸ்வினியில சூரியன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு அஸ்வினியில இருக்கலாம், ஒருத்தருக்கு பரணியில இருக்கலாம், ஒருத்தருக்கு கிருத்திகையில இருக்கலாம். அப்ப சாரம்ங்கிறது மாறுது. 3 நட்சத்திரத்துல இருக்கு இல்லையா? புரியுறதா நான் சொல்றது? புரியல. இப்போ சூரியன் வந்து மேஷத்துல இருக்கார், 3 பேர் இருக்கா, நம்ம 3 பேர் இருக்கோம், 3 பேர், நம்ம 3 பேர் இருக்கோம். நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்துல 3 பேருக்குமே மேஷத்துலதான் சூரியன் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 பேர் இப்ப பேசிட்டு இருக்கோம், 3 பேருக்குமே மேஷத்துலதான் சூரியன் இருக்கார். ஆனா 3 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பலன் மாறும். எப்படின்னா எனக்கு அஸ்வினியில சூரியன் நிப்பார், உங்களுக்கு பரணியில நிப்பார், சாருக்கு வந்து கிருத்திகையில நிப்பார். அப்போ 3 நட்சத்திரங்களுடைய அதிபதியும் மாறுறதா? ஒண்ணுக்கு வந்து அஸ்வினிக்கு கேத்து வர்றது, பரணிக்கு சுக்கிரன் வர்றது, கிருத்திகைக்கு சூரியனே வர்றது. அப்ப யாருடைய சாரத்தை வாங்கி இருக்கார் அப்படிங்கறது பொறுத்தும் பலன் மாறும். பலன் தான் நம்ம பலன் எடுக்கிறப்போ எந்த சாரம் வாங்கியிருக்கார், யாருடைய பார்வை இருக்கு, கன்ஜங்ஷன் ஒரு கிரகம் அந்த கிரகத்தினுடைய எத்தனை கிரகங்கள் சேர்ந்து இருக்கு. இப்ப வராகமிகிரர் எடுத்துட்டோம்னா பிருகத் ஜாதகத்துல 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல 4 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து அதுல 1 உச்சமோ ஆட்சியோ அடைஞ்சிருந்தா அவன் தீர்மானமா சன்னியாசியாதான் போவான் அப்படிங்கறத அவர் எழுதி வச்சிருக்காரு வராகமிகிரர். அப்ப அது பொய்க்குமா அப்படின்னா பொய்க்காது. ஒருத்தர் சன்னியாசியா போகணும்னா அவனுக்கு குடும்பம் நல்லா இருக்க கூடாது, குடும்பஸ்தானம் கெட்டு போயிருக்கணும், சுகஸ்தானம் கெட்டு போயிருக்கணும், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் கெட்டு போயிருக்கணும். இப்படி இருந்து 10ஆம் இடத்துல 4 கிரகம் சேர்ந்து இருந்து தொழில் ஸ்தானத்துல சேர்ந்து இருந்து 1 உச்சமோ ஆட்சியோ அடைஞ்சிருந்தா அவன் சன்னியாச போறதுக்கான பல சான்சஸ் உண்டு. ஆனா ஒரு ஜாதகருக்கு, யாரோ ஒரு ஜாதகருக்கு 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கு, அதுல 1 உச்சமோ ஆட்சியோ அடைஞ்சிருக்கு, இது தனியா வச்சுப்போம். அப்ப அவர் சன்னியாசியா போவாரா அப்படின்னு பார்த்தா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் பார்க்கணும். குடும்பஸ்தானம் பலமா இருந்தது அப்படின்னா அவர் குடும்பத்துலதான் இருப்பார், அப்பா அம்மா கூடயோ ஒய்ஃப் கூடயோ யாரோ ஒருத்தர் கூட இருந்துதான் ஆகணும். அடுத்து 4ஆம் இடம் பார்க்கணும், சுகஸ்தானம். இப்போ துறவரம் அப்படிங்கிற சன்னியாசங்கிறது வந்து சுகத்தையே எதிர்பார்க்காம இருக்கிறது தானே, சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கிறது தான், பரிவிராஜகமா ஓடிண்டே இருக்கிறது தான். அப்ப சுகஸ்தானத்தை பார்க்கணும். ஒருத்தனுக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்கு அப்படின்னா அவன் சுகத்தை அனுபவிச்சேதான் ஆகணும், அவன் வேண்டாம் அப்படின்னாலும் சுகத்தை அனுபவிச்சேதான் ஆகணும். அப்போ சன்னியாசத்துக்கு போறதுக்கான சான்சஸ் கம்மி. அடுத்து கலத்திரஸ்தானம், திருமண யோகம் சொல்றேன் இல்லையா, கலத்திரஸ்தானம் நல்லா இருந்தது அப்படின்னா அவனுக்கு கல்யாணம் நடந்தேதான் தீரணும். அப்போ இது போய்க்குமா, பெரிய சாஸ்திர பண்டிதர் தானே எழுதி இருக்கார் அப்படின்னா அப்போ வந்து அவன் இல்லறத்துல இருந்துட்டும் ரொம்ப அட்டாச்சாவும் இல்லாம ரொம்ப டிட்டாச்சாவும் இல்லாம ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்வான்.
ஸ்பிரிச்சுவல் லைஃபை லீட் பண்ணுவான். சன்னியாசத்துக்கும் போக மாட்டான், ஃபேமிலியோட தான் இருப்பான், ஃபேமிலியவும் விட்டு கொடுக்க மாட்டான். அதே சமயம் எனக்கு பகவானும் முக்கியம் அப்படின்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபோட இருப்பான். அப்படின்னு தான் நம்ம பலன் எடுக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து கல்யாணத்துக்கு வந்து பாக்குறான்னு வைங்க, ஜாதகம் பாக்குறான். இப்ப அவனுக்கு 10ஆம் இடத்துல 4 கிரகம் சேர்ந்திருக்கு, ஒன்னு உச்சம் ஆட்சி அடைஞ்சிருக்கு, நீ சன்னியாசியா தான் போவ. ஆனா அவன் மனசுல சன்னியாசத்துக்கான எண்ணமே இருக்காது. இப்போ அவனுக்கு அப்படி ஒரு கன்ஃபியூஷன் உண்டாக்கிறது இல்லையா? அப்போ வந்து நம்ம ரூல்ஸுங்கிறது நிறைய இருக்கு. அந்த ரூல்ஸ் ஒரு ரூல் இருந்ததுன்னா அந்த ரூலுக்கு எக்ஸம்ஷனுங்கிறது 100 கொடுத்துருக்காங்க. இந்த ரூல் நடக்காது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பல எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. இதுல இன்னைய செஷன் ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க, டவுட் இல்லைன்னா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்டா சொன்னீங்க இல்லையா, கேது சுக்கிரன் சூரியன் இவ்வளவு தசா பலன், அது எதை பேஸ் பண்ணி அந்த ஆர்டர்ல இருக்கு? நீங்க சொல்லிட்டோம்னா நான் மிஸ் பண்ணிட்டேனோ? இல்ல சொல்லல. அது இது ஃபர்ஸ்ட் எப்படி கேத்து வரது, அடுத்து ஃபர்ஸ்ட் கேது, அங்க கேதுக்கு அப்புறம் இமிடியேட்டா சுக்கிரன் வராங்க. ஃபர்ஸ்ட் கேது இல்ல, நம்ம ஆர்டர் வைஸ் பாக்கும்போது சூரியன் தான் ஃபர்ஸ்ட். ஆனா நம்ம நட்சத்திரம் மனப்பாடம் பண்ணும்போது அஸ்வினி தானே மனப்பாடம் பண்ணிருப்போம் முதல்ல. சரி, ஃபார் அவர் கம்ஃபர்ட் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேத்து தானே முதல்ல. கேத்து வந்து அதிபதி. ஓகே, அத நான் எழுதி வச்சிருக்கேனா? ஓ மை காட். ஓகே, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேத்து தான் அதிபதி இல்லையா? எழுதி இருக்கீங்களே. ஓகே, அதனால நம்ம கேத்து முதல்ல எடுக்கிறோம். ஏன் வந்து சூரியன், இப்ப சூரியனுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் வரும் இல்லையா? அடுத்து பார்த்தா அங்காரகன் செவ்வாய் வரும். அடுத்து வந்து ராகு தசை, குரு தசை, இப்படி போயிட்டே இருக்கும். இதுக்கு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் உண்டு. அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். கண்டிப்பா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தரேன் நான். இதுல லாஜிக் உண்டு, லாஜிக் இல்லாம இல்ல, லாஜிக் உண்டு. ஏன் இந்த கிரகத்தினுடைய தசை முடிஞ்ச அப்புறம் ஏன் அடுத்த கிரகத்தினுடைய தசை வர்றது அப்படிங்கிறதுக்கு லாஜிக் உண்டு. இப்போ எல்லாத்துக்குமே சூரிய தசை ஆரம்பிக்க போறது இல்லை எடுத்த உடனே. எல்லாருக்குமே சூரிய தசை ஆரம்பிக்காது, எல்லாருக்குமே கேது தசையும் ஆரம்பிக்காது. எந்த நட்சத்திரத்தை பிறந்திருக்கானோ அந்த நட்சத்திரத்துக்கான தசை தான் ஆரம்பிக்கும். சோ நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்காக, நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்காக அஸ்வினி நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமா எடுத்துட்ட காரணத்தினால கேது தசையை முதல்ல நம்ம எழுதியிருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. நான் முதல்லயே சொன்னேன், நம்ம வேதத்துல வந்து நட்சத்திர சூக்தம் சொல்லும் பொழுது கிருத்திகையை தான் முதல் நட்சத்திரமா சொல்லியிருக்கு. அக்னிர்னஃபாது கிருத்திகாஹ நட்சத்திரம் தேவமிந்திரியம் அப்படின்னு சூக்தம் ஆரம்பிக்கிறது. நம்ம ஏன் இங்க அஸ்வினிய முதல்ல எடுத்துட்டு இருக்கோம்னா மேஷம் தான் நம்ம முதல் ராசியா எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? ராசின்னு பார்த்தா மேஷம் தான் முதல் ராசி. ஏன் மேஷத்தை நம்ம முதல்ல எடுத்துட்டு இருக்கோம்னா மேஷத்துல சூரியன் உச்சம், சூரியனை பேஸ் பண்ணி தான் ஜோதிஷம் அமையிறது இல்லையா? புரியுது? அந்த பாயிண்ட் கேட்ச் பண்ணிக்க முடியுதா? மேஷத்தை தான் முதல் ராசியா எடுத்துட்டு இருக்கோம். சூரியன் அங்க உச்சமா இருக்கிறதுனால மேஷத்தை முதல் ராசின்னு எடுத்துட்டு இருக்கோம். மேஷத்துல முதல் நட்சத்திரம் எதுன்னு வர்றதுன்னு பார்த்தா அஸ்வினி தான் வர்றது. சோ அது மனப்பாடம் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படிங்கறதால இங்க நம்ம அஸ்வினிய முதல் நட்சத்திரமா எடுத்துட்டோம். இப்ப கேட்க கூடாது, வேதத்துக்கும் வேதம் தான் அடிப்படைன்றோம். அப்ப ஜோதிஷத்துல வேதத்துல அக்னி கிருத்திகை தான் முதல் நட்சத்திரமா வருது, இங்க நீ அஸ்வினி நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரம் சொல்றியே, அப்ப வேதத்துக்கு இது விரோதமா இருக்கே அப்படிங்கிற இது நம்ம இங்க எடுத்துக்கூடாது. கன்வீனியன்ஸ்க்காக இப்படி எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கா. எப்படி எல்லாம் ஈஸியா நம்ம மனப்பாடம் பண்ணிக்க முடியுமோ அப்படி எல்லாம் ஈஸியா கொடுத்துருக்காங்க. ஓகே, நட்சத்திரத்துக்கு ராசி அதிபதி எங்க எழுதி வச்சிருக்கேன்னு தெரியல. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் நம்ம. மேஷத்துக்கு செவ்வாய், மேஷம் விருச்சிகம் செவ்வாய். ஓ அப்படி, மேஷம் விருச்சிகம். நட்சத்திரத்துக்கு சொல்லல, நம்ம நட்சத்திரம் எங்க சொன்னோம்? நட்சத்திராதிபதி தான் அஸ்வினி. அப்படி நம்ம கேது சுக்கிரன் சூரியன் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா புதன் வரைக்கும். நான் அது உங்களுக்கு இது அனுப்பிச்சு விட்டுறேன், சரி குரூப்ல அனுப்பிச்சு விடுறேன். சரி, ஓகே. அண்ட் ஃபைனல் லாஸ்ட், இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து அட்லீஸ்ட் நான் பர்சனலா போக வேண்டாம்னு பாக்குறேன். இந்த சென்ஸ் வந்து இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிடணும் இப்போ வரைக்கும் படிச்சதை. அதுக்கப்புறமா we will go to our next step. Is that okay, buddy? Fair call.
ஆமா ஆமா இது கொஞ்சம் படிக்கணும். எனக்கு இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணணும். இல்ல 27 நட்சத்திரம் பை ஹார்ட் பண்ணேன்னா நான் கொஞ்சம் கூட அது பக்கா பண்ணணும். இந்த வேர்ட் எல்லாம் தெரியணும். யார் அதிபதி மேப்பிங் தான் எனக்கு ரொம்பவே குழம்புது. ஸோ ஓரளவுக்கு ராசி நட்சத்திரம் தெரிஞ்சாலும் அந்த மேப்பிங்லாம் மண்டல ஏறணும். ஸோ தேர்ஃபோர் மை ஆஸ்க் இஸ் லெட்ஸ் ஹோல்ட் அவர் பிரெத் நவ். அப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கேன் வி ஹேவ் a recap of whatever has been taught until now. அதை நானும் சொல்லலாம்னு வந்தேன். அதுதான். ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம்னா இந்த திதிவார நட்சத்திரம் எல்லாம் சொன்னோம். தட் இஸ் ஃபைன். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் whatever we have learned in the last 3-4 classes, we will do a quick recap. Okay. Sure. Then let's see where we stand on the for next class. Finally, let's take a small exam or a test. So by that way we will know where we stand and what else to be learned. And then the second, third week we will go with the next. Am I okay, Prabhuji? Is it okay to? Yes, பரவாயில்ல. இப்ப அடுத்த மண்டே பண்ணலாமா? என்ன சொல்றேன்? இன்னைக்கு வியாழக்கிழமை. I'm okay for tomorrow, but okay, Monday பண்ணலாம் Prabhuji. இல்ல பரவாயில்ல, நாளைக்கு பண்ணலாம். நாளைக்கு நான் ஃப்ரீ தான் இருக்கேன். கொஞ்சம் எல்லாம் பை ஹார்ட் பண்ணிட்டு வந்து விடுறேன். எல்லாம் ஹாலிடே. You are free and enthusiastic. இல்ல நம்ம மண்டேவே வச்சுக்கலாம். மண்டே ஈவினிங் இதே டைம்க்கு 7 to 8 கூட வச்சுக்கலாம். 3 days 4 days நம்ம ஒரு ரீகேப் பண்ணிட்டு நம்மளே ஒரு மனப்பாடம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஸ்மால் ரீகேப் வந்து நம்ம மண்டே கூட வச்சுக்கலாம். மண்டே ரீகேப் Prabhuji. ஆமா. நாளைக்கு ஃப்ரைடே ஈவினிங் ஃப்ரைடே பார்ட்டி Prabhuji. No, that's fine. If you want, okay, but let's have it on Monday. Monday பண்ணலாம். எனக்கு டைம் வேணும் படிக்கிறதுக்கு, பை ஹார்ட் பண்றதுக்கு டைம் வேணும். கரெக்ட், மண்டே பண்ணலாம். இது மட்டும் Monday we will take a recap on that. இந்த ராசி நட்சத்திரம் அதிபதிகள் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா மீதி எல்லாமே கால்குலேஷன் தான். பை ஹார்ட் செஷன் வராது மேக்ஸிமம். அதிபதி தான் நான் எங்க போச்சுன்னு தெரியல. எழுதியிருக்கோம், நம்ம போன கிளாஸ் எழுதியிருக்கோம். சோ நீ முடிஞ்சா அந்த இது அனுப்பிச்சு விடுங்க. நான் அனுப்பிச்சு விடுறேன். இல்ல ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் குரூப்ல. ஓகே, அப்ப சரி. எல்லாம் வசுதேவ சுதம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ராம் ராம் ராம்.